இன்னைக்கு நாம திரை விமர்சனத்துல அந்தகன் மற்றும் மென்மணி படங்களோட திரை விமர்சனத்தை பார்க்க போறோம். முதல்ல அந்தகன் படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். டாப் ஸ்டார் பிரசாந்த் 90s கிட்ஸின் ஃபேவரட்டா வலம் வந்தவர். அவரை எப்போ மறுபடியும் பெரிய திரையில பார்க்கணும்னு நினைச்சவங்களுக்குலாம் இது செம்ம ட்ரீட்டான படம் சொல்லலாம். பிரசாந்த் ஒரு பியானோ ஆர்டிஸ்டா இந்த படத்துல வராரு, அதுவும் பார்வையற்றவரா வராரு. அப்படி ஒரு நாள் பிரியா ஆனந்த் நட்பு கிடைக்க அவருடன் நெருங்கி பழகுறாரு. பிரியானது பார்லயே ஒரு வேலை பிரசாந்துக்கு கிடைக்குது. இதுல வரும் வருமானத்தை வச்சு இவர் லண்டன் போலான்னு ட்ரை பண்றாரு. அந்த நேரத்தில் நடிகர் கார்த்திக் அறிமுகம் பிரசாந்துக்கு கிடைக்குது. கார்த்திக் அவருடைய மனைவியை சிம்ரனுடைய திருமண நாளை சர்ப்ரைஸா செய்யறதுக்கு பிரசாந்தை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அங்க வந்து பார்த்த பிரசாந்துக்கு ஒரு கடும் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. கார்த்திக் அங்க இறந்து கிடக்குறாரு. சமுத்திரகனி மற்றும் சிம்ரனும் சேர்ந்து இந்த கொலையை செய்ய இதை பிரசாந்த் பாக்குறாரு. அட அவருக்கு தான் கண்ணு தெரியாதே அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. ஆமாங்க, பிரசாந்த் கண் தெரியாதது போல நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கும் பதற்றமும் சுவாரஸ்யம் தான் மீதி கதை. அந்தகன் பாலிவுட்ல மெகா ஹிட்டான அந்தாதுன் படத்தின் ரீமேக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ரொம்ப சிறப்பா கையாண்டு இருக்கிறாரு இயக்குனர் தியாகராஜன். அதுலயும் கதையை அப்படி பாண்டிச்சேரிக்கு கொண்டு போயிருக்கிறாரு. பெரிய ஒரு மாற்றம் இதனால கிடைக்குது. பிரசாந்த் அப்படியே அதுக்கு பொருந்தி போயிடுறாரு. கண் தெரியும் போதும் தெரியாத போலும் நடிக்கும் அவருடைய காட்சிகள் அதை தத்ரூபமாகவும், அதை விட உண்மையாவே அவருக்கு கண் தெரியாம போகக்கூடிய காட்சி, அப்ப அவர் அடையக்கூடிய பதற்றம் இதெல்லாம் நம்ம கூட தொத்துக்குது. அதிலும் கார்த்திக் இறக்கும்போது நடக்கும் சம்பவங்கள் தெரிந்தும் தெரியாதது போல பிரசாந்த் பெர்ஃபார்மன்ஸ் செய்யற இடம் டாப் ஸ்டார் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. பிரசாந்துக்கு அப்புறம் இந்த படத்துல கலக்கியிருப்பது சிம்ரன். இதுவரை ஹீரோக்களோட வெறும் டூயட் மட்டும் பாடிட்டு வந்தவங்க இப்ப பாருங்களேன், சீரியல் கில்லர் போல மிரட்டி இருக்காங்க. அதுலயும் கே.எஸ். ரவிக்குமாரை அவங்க கொல்லும்போது கொடூர குணத்தின் உச்சகட்டத்தை காட்டுறாங்க. கோவி சரளா, யோகி பாபு, கே.எஸ். ரவிக்குமார்ன்ட்டு அனைவருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. போலீஸ் அதிகாரி வரும் சமுத்திரக்கனி ஆரம்பத்துல ரொம்ப வெறப்பா இருந்தாலும் தன்னோட மனைவி வனிதாவிடம் உண்மை தெரிந்ததும் பம்பும் இடம்லாம் ரொம்ப ரசிக்கும்படியா தான் இந்த படத்துல இருக்கு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கார்த்திக் கொலைக்கு அப்புறம் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல பிரசாந்த் கிட்னியை திருட பிளான் செய்யும் கும்பல், அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கும் பிரசாந்த், இதுக்கெல்லாம் பரபரப்புக்கு பஞ்சமில்ல. பிரசாந்தோட கதாபாத்திரம் ஒரு பியானிஸ்ட் என்பதால படத்துல ரொம்பவுமே இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு சந்தோஷ் நாராயணன். அதோட ஒளிப்பதிவு பாண்டிச்சேரியை டாப் ஆங்கிள் காட்டும் ஒரு காட்சியை பிரமிப்பு தான். ஏதோ ஃபாரின் போல எடுத்திருக்காரு. படத்தின் திரைக்கதை எங்குமே போர் அடிக்காம போகுது. பிரசாந்தின் நடிப்பு ரசிக்க வைக்குது. சிம்ரன் நீண்ட நாள் கழிச்சு ஒரு வில்லி கதாபாத்திரத்துல மிரட்டி இருக்காங்க. மொத்தத்துல டாப் ஸ்டார் பிரசாந்த் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. நான் அவனுக்காக ஏதாவது செய்யணும் இல்லம்மா. அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா மின்மினி. டோட்டலா யங்ஸ்டர்ஸ் பட்டாளமே உள்ள இருக்கு. ஆரோக்கியமான ஆண் பெண் நட்பு என்பது இன்னும் நம்ம சமுதாயத்துல முழுமையா ஊக்குவிக்கப்படல. சினிமாவில் கூட ஆண் பெண் நட்பு ஆரோக்கியமாகவும் கண்ணியமாகவும் இப்படி காட்டுறதெல்லாம் ரொம்ப கம்மியான படங்கள்ல தான். தோழா தோழா தோள் கொடு தோழா அப்படின்ட்டு வரக்கூடிய பாடல்கள்லாம் ரொம்ப குறைஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில பள்ளியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் நட்பின் தாக்கத்தை சொல்லும் படமா வந்திருக்கு மின்மணி. இந்த படத்தை ஹலிதா சமீம் இயக்கி இருக்கிறாங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூவரசு பிபி படத்தை இயக்கினவங்க. கதீஜா ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. ஒரு கான்வென்ட் பள்ளியில பல மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறாங்க. பாரி என்ற மாணவர் குதிரை ஏற்றம், கால்பந்து போன்ற விளையாட்டுல ரொம்ப சிறந்து விளங்குறாரு. இதனால பொறாமை கொள்ளும் மாணவர் சபரி பாரியை எதிரியா பாக்குறாரு. எல்லாருமே வந்து சுற்றுலா போகும்போது ஒரு விபத்துல சிக்கிறாங்க. பாரி சபரி உட்பட எல்லாரையும் காப்பாத்திட்டு செத்துறாரு. பாரியின் இதயம் பிரவீனா என்ற மாணவிக்கு பொருத்தப்படுது. பாரி இறந்ததுக்கு அப்புறம் பாரியோட கனவான குதிரை ஏற்றம், நீண்ட தூர புல்லட் ட்ரெயின், இந்த விஷயத்தெல்லாம் சபரி கத்துக்கிறாரு. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் 2023ஆம் ஆண்டு பிரவீனா சபரியை தேடி போறாங்க. சபரி ஹிமாலய பகுதியில புல்லட் ஓட்டிட்டு போறாரு. பிரவீனா இது தெரிஞ்சதும் இவங்களும் புல்லட் ஓட்டிட்டு போறாங்க. சபரியோட பயணத்துல நட்பாறாங்க. இந்த புல்லட் பயணத்தின் வழியே பழைய பள்ளி நினைவுகள் மீட்டெடுத்தல் என்ற திசையை நோக்கி கதை போகுது. சில பேரையும் சில விஷயங்களையும் பார்க்கத்தான் பிடிக்கின்ற மாதிரி மின்மினி திரைப்படமும் மெல்ல மெல்ல தான் நம் மனசுக்குள்ள நுழையுது. கதாநாயகி கதை சொல்வது போல தொடங்கும் கதை பள்ளி பருவம், ஹிமாலய பைக் பயணம்ட்டு மாறி மாறி போகுது. இந்த படத்துல பாரி கேரக்டர்ல கௌரவ் காலை, சபரி கேரக்டர்ல ரில் பிரவீன் கிஷோர், பிரவீனா கேரக்டர்ல எஸ்ரனில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு வியப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பேருமே மாணவ பருவ பகுதிகளுக்கு இவங்க உண்மையாவே டீனேஜர்களாக இருந்தபோது அந்த கேரக்டர் ரோல்ஸ்லாம் எடுத்திருக்கிறாங்க. 2016ல டைரக்டர்.
இந்த சம காலப்பகுதியை எடுக்க நடிச்சவங்க இளைஞர்களா மாறுற வரைக்கும் பொறுமையா காத்திருந்திருக்கிறாங்க. அந்த நடிகர்களை வச்சு 2023ல படமா உருவாக்கப்பட்டிருக்கு. 8 வருஷத்து வரையும் காத்திருந்து அதே நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாது. இதுக்காக ஹலிதாவை பாராட்டலாம். இந்த அம்சம் படத்துக்கு ஒரு பலமா இருந்தாலும் மெதுவா நகரும் திரைக்கதைன்ட்டு கொஞ்சம் பலவீனம் சொல்லலாம். ஏதோ தவறு செஞ்சுட்டோன்ற குற்ற உணர்வோடு கால் போன போக்குல மனம் போகும் கதாபாத்திரத்துல பிரவீன் கிஷோர். இப்படி ஒரு சிறந்த தோழி நமக்கில்லையே அப்படின்ட்டு தோன்ற அளவுக்கு எஸ்தருடன் நடிப்பு. இதெல்லாம் சூப்பர். அண்ட் கொஞ்சம் கோபம் துள்ளல்ல நடிச்சிருக்கிறார் கௌரவ் காலே. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரஹம்சா. இந்த படத்தோட தயாரிப்பாளர்ல ஒருத்தர் தான். இமாலயத்தின் மலை முகடுகள், ஓடைகள், எளிய மனிதர்கள் என ஒவ்வொரு ஷாட்டையும் ரசிச்சு படம் பிடிச்சிருக்கிறாரு மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்திய அளவுல மிக சிறந்த ஒளிப்பாதகர் பட்டியலில் கண்டிப்பா மனோஜ் பரமஹம்சா கண்டிப்பா வருவாருன்னு தோணுது. ரஹ்மானின் மகள் கதீஜா ரஹ்மான் இந்த படத்துல இசை அமைப்பாளரா அறிமுகமாயிருக்காங்க. அறிமுக பாடலிலே பார்த்தீங்கன்னா பின்னணி இசையில முன்னணியில இருக்கிறாங்க கதீஜா. ஒரு ஆணின் வாழ்க்கை பயணத்துல தாய், மனைவி, சகோதரி என பல பெண்கள் வர்றது போல ஒரு நல்ல தோழியும் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் சொல்றது இந்த மின்மினி. ஜனரஞ்சகமான விஷயங்களை எதிர்பார்க்காம ஒரு நல்ல சினிமாவை விரும்புறவங்களுக்கு இந்த மின்மினியை கண்டிப்பா பிடிக்கும். நான் மாற்றத்தை நம்புறேன். மென்மெனி நீ